சீனாவுக்கு விலை போய் விட்டதா திமுக ஆவேசமடைந்த அண்ணாமலை. தேச நலனுக்கு எதிரான அரசியல் எல்லாம் இதுவரை செய்து கொண்டிருந்த திமுக தேச துரோகத்தையும் செய்ய துணிந்து விடுமோ என்ற பயம் மக்கள் மனதில் அதிகமாக இருக்கும். தேச ஒற்றுமைக்கு எதிரான கருத்தை வெளிப்படையாக முதல்வர் ஸ்டாலின் கண்டித்தாரா என்று தெரியாது. பின்பு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஒன்றியம் என்ற வார்த்தையை பயன்படுத்த துவங்கினாங்க. முன்னாள் பிரதமர் படுகொலையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களை அவர்கள் குற்றவாளிகள்தான், ஆனால் தண்டனையில் காலதாமதம் ஏற்படுவதால் விடுவிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் கூறிய போதும் ஒரு மாநிலத்தின் முதல்வரே அந்த குற்றவாளிகளை சால்வை அணிவித்து வரவேற்ற நிகழ்வு கூட தமிழகத்தில்தான் நடந்துள்ளது. வேறொரு எம்பியோ பாராளுமன்றத்தில் வட மாநிலங்களை மாட்டு முத்திர மாநிலம் என்று சிறுமைப்படுத்தி பேசியிருக்காரு. இன்னொரு எம்பி பீகார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த உழைக்கும் மக்களை தரக்குறைவா விமர்சித்திருக்காரு. இது போன்ற விஷமத்தனமான பிரிவினை வார்த்தைகளை கருத்துக்களை சிறு சிறு துளியாக மக்களிடையே விதைத்துக் கொண்டிருந்த இந்த பாசிச திமுக இன்று ஒரே அடியாக தன்னுடைய சீன விசையை காட்டாது. இஸ்ரோ ஏவுதளம் ஒன்று தமிழ்நாட்டில் அமைவதற்கு விளம்பரம் கொடுத்த திமுக அமைச்சர் ராக்கெட்டில் சீன கொடி இடம்பெற்றிருப்பதை போல ஒரு புகைப்படத்தை உபயோகித்து இருக்காரு. மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தேசியத்தை முன்னிறுத்தும் தலைவரான அண்ணாமலை இதை சும்மா விடுவாரா? தன்னுடைய கடுமையான கண்டனங்களை திமுகவிற்கு எதிராக பதிவு செஞ்சிருக்காரு. இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே திமுக செயல்பட்டு கொண்டிருக்கு என்ற ஆணித்தரமான குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலை வைத்திருக்கும் குற்றச்சாட்டை நம்ம சர்வ சாதாரணமாக கடந்து விட முடியாது. இது மற்ற நேரங்களில் எடுக்கும் சாதாரண அரசியல் நிலைப்பாடாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் ஒருவர் வேண்டுமென்றே இஸ்ரோ விஞ்ஞானிகளின் உழைப்பை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சீனாவின் கொடியை பயன்படுத்தியது போலதான் இதை கடத்த வேண்டும். அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் ஒருவருக்கு இந்திய கொடி எது, சீனா கொடி எது என்று கூடவா தெரியாது? இல்ல இவங்க வித்தியாசம் கூட தெரியாதவர்களை தான் திமுக அமைச்சர்களாக வச்சிருக்கா. இந்திய மக்களின் வரிப்படத்தில் அரசு விளம்பரம் செய்யும் போது அதில் சீனாவின் கொடி எதற்கு? திமுக மறைமுகமாக பரப்பிக் கொண்டிருந்த விஷ கருத்துக்கள் இப்போது மக்கள் வரிப்பணத்தின் செலவிலேயே வெளிப்படையாக மக்களிடையே பரவ ஆரம்பிச்சிருக்கா. அண்ணாமலையின் எதிர்ப்பு கேள்விக்கு குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் தமிழனின் கடமையாகும்.